ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்மா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் எண்டட் மியூச்சுவல் ஃபண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த கேட்டகரி ஆஃப் த மியூச்சுவல் ஃபண்ட். இந்த கேட்டகரி எப்படி பிரிக்கிறான்னா ஃபங்க்ஷன் பேசிஸில் பிரிக்கும் போது மியூச்சுவல் ஃபண்டை வந்து 3 வகையாக பிரிக்க முடியும். அது என்னென்னா ஓப்பன் எண்டட் மியூச்சுவல் ஃபண்ட், க்ளோஸ் எண்டட் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் இன்டர்வல். ஸோ இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் எண்டட் மியூச்சுவல் ஃபண்ட். இந்த க்ளோஸ் எண்டட் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை டெப்ட் ஓரியன்ட் ஃபண்டாக இருக்கலாம், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஓரியன்ட் ஃபண்டாக இருக்கலாம். அது எப்படி பார்க்குறதுன்னா மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பார்த்தா 65% ஆர் மோர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெப்ட்டில் பண்ணியிருந்தாங்கன்னா அது வந்து பார்த்தா டெப்ட் ஓரியன்ட் மியூச்சுவல் ஃபண்ட். இல்லை ஈக்விட்டியில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஓரியன்ட் மியூச்சுவல் ஃபண்ட். இந்த க்ளோஸ் எண்டட் ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வாங்க முடியும்னா நம்மளால் இனிஷியலாக வந்து கொடுக்குறாங்க தெரியுமா மியூச்சுவல் ஃபண்டு, தட் இஸ் நியூ ஃபண்ட் ஆஃபரிங் ஆர் என்ன ஃபோன் வாங்க அப்போ வாங்கலாம். இல்லைன்னா வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து லிஸ்ட் ஆகுது தெரியுமா, அப்போ நம்ம வாங்கலாம். இந்த 2 வகையில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் எண்டட் ஃபண்டாக வாங்க முடியும். அண்ட் இதோட என்ஏவி இருக்கிற நெட் அசெட் வேல்யூ இது வந்து பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி டிட்டர்மைன் பண்ணுறாங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் த டிமாண்ட் அண்ட் சப்ளை. அண்ட் இந்த க்ளோஸ் எண்டட் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டு சைஸும் அண்ட் மெச்சூரிட்டி பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் சூட்டபிள் பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து சூட்டபிள். அண்ட் தென் இந்த க்ளோஸ் எண்டட் ஃபண்டில் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் இம்பேக்டாக இருக்கும். மார்க்கெட்டோட வால்டிலிட்டி கம்பேர் பண்ணும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் இம்பேக்டடாக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ரொம்ப சூட்டபிள்னா டெப்ட் செக்யூரிட்டிஸ்க்கு ரொம்ப சூட்டராக இருக்கும். அந்த இதோட டிஸ்அட்வான்டேஜ் வந்து என்னென்னா, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா லாக்இன் பீரியட் இருக்குது இதில். ஸோ அதனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி வந்து கிடையாது. அண்ட் தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ வேணால் வாங்கலாம், எப்போ வேணால் விற்கலான்ற மாதிரி கான்செப்ட் இல்லை, லைக் ஓப்பன் எண்ட் ஃபண்டில் இருக்க மாதிரி இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி ஃபெசிலிட்டி கிடையாது. அண்ட் தென் இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் எண்டட் ஃபண்டோட டிஸ்அட்வான்டேஜ். தேங்க்யூ.